ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பாடுபட்டார். இதற்காக பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். யாருடைய பாவங்களுக்காக? அநீதியுள்ள நம்முடைய பாவங்களுக்காக, மனிதர்களுடைய பாவங்களுக்காக. உலகத்திலே அவர் சிருஷ்டித்த மனிதர்கள் பாவம் செய்து பாவத்திற்கு அடிமைகளாய் ஆனதினால் அந்த பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு, அந்த அநீதி உள்ள பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் நீதி உள்ளவராய் அவர் பாடுபட்டார். எப்படி பாடுபட்டாரா? இரத்தம் சிந்தி அவர் மாம்சத்திலே கொலையுண்டு பாடுபட்டார். மாம்சத்திலே அவர் சொந்த மாம்ச சரீரம் இரத்தம் சிந்தி என்ன செஞ்சது? கொலையுண்டு அவர் பாடுபட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்கள், ஒரு பாவம் மன்னிக்கப்படணும்னா அதற்கு பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட வேண்டும். எபிரேயர் 13:12 அந்தபடியே இயேசுவும் சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்கு, சொந்த அவருடைய இரத்தத்தினாலே ஜனத்தை என்ன செய்தாராம்? பரிசுத்தம் பண்ணினாராம். பரிசுத்தம் பண்ணும்படி அவர் நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பரிசுத்த ரத்தம் வேண்டும். அதுதான் அவருடைய சொந்த ரத்தம். எபிரேயர் 9:22 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தத்தின் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆமேன். இன்றைக்கும் நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. எல்லாம் கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். நாம் மனிதியுள்ளவர்களாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் மாறும்படியாக அவர் நீதிபரராகிய இயேசு அவருடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தினார். நமக்காக சிந்தி எப்படி ஒரு குருத்தொலை ஞாயிற்றில் என்ன செஞ்சாங்க? ஓசனா என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்தாங்க. எங்க? எருசலேம் நகரத்தில். அதே நகர வாசலிலே கர்த்தரை என்ன செய்தார்களாம்? சிலுவையை சுமந்து கொண்டு அவரை வாரினால் அடிக்கப்பட்டவரை அதே நகர வாசலுக்கு புறம்பே அவர் அந்த நேரத்தில் பாடுபட்டார். அதான் அந்த வசனம் சொல்லுது, பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எந்த நகரத்தில் கர்த்தரை உயர்த்தினாங்களோ அதே நகரத்தில் கர்த்தரை என்ன செஞ்சாங்க? பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள். ஆமென். இன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்காக ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு அவர் பாடுபட்டார். ஏனென்றா நம்மை சுத்திகரிக்கும்படி, நம்மை பரிசுத்தம் பண்ணும்படி அவர் மாம்சத்திலே கொலையுண்டார். மத்திய 26:28 பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்று சொன்ன அவருடைய இரத்தம் பாவ மன்னிப்புண்டாகும்படி புது உடன்படிக்கையின் இரத்தம் நமக்காக இன்றும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டிருக்கிறது. அதுதான் புது உடன்படிக்கையின் இரத்தம். அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆமென். 1 யோவான் 1:17 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருடைய பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்காகவே இயேசு சிலுவையிலே அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். அப்போ நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த இரத்தத்தினால என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதபடி நாம் இருப்போம் என்றால் நாம் என்ன செய்கிறோமா? அவருடைய இரத்தத்தை, அவர் நமக்காக சிந்தின கல்வாரி இரத்தத்தை என்ன செய்கிறோமா? காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமேன். ஆகவே இந்த வேளையிலும் நாம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது. எபிரேயர் 10:29 பாருங்க, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று நீ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாயிருப்பான். நம்மை பரிசுத்தம் பண்ண வந்த அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? மறுதளிக்கவே கூடாது. அதை நாம் மறுதளிப்போம் என்றால் அவருடைய இரத்தத்தை என்ன செய்கிறோம்? காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களா இருப்போம். அப்போ இன்றைக்கும் நமக்காக கர்த்தர் பாடுபடி வந்தார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பித்த இயேசுவாய் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவங்களை சுத்திகரிக்கப்படணும். சுத்திகரிக்கப்பட்டாதான் அவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்த நோக்கம் நிறைவேறும். ஆகவே இந்த வேளையிலும் நாம் அப்படி அவர் நமக்காக வந்த அந்த கிருபையின் ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? நாம்
நிந்திக்கிறவர்களாய் நாம் காணப்படவே கூடாது. அந்த ரத்தம் வேண்டாம் என்று புறக்கணிக்கிறவங்க, மறுபடியும் பாவம் செய்கிறவர்கள் ரத்தத்தை என்ன செய்கிறோமா? காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோமா? ஆகவே இந்த வேளையிலே, இந்த நாட்களில் நாம் சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களுக்காக உடைய சொந்த ரத்தத்தை சிந்தினீர். அநீதியுள்ளவர்களாகிய நாங்கள் நீதிபரராய் ஆகும்படியாக நீர் உடைய சொந்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி நீதிபரராகிய நீர் மாம்சத்திலே கொலையுண்டீர் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உடைய ரத்தத்தினாலே இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தம் பண்ணுங்க. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் உடைய ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாய் காணப்படாமல், அந்த ரத்தத்தினால் பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்களாய், ஒரு மீட்பின் சந்தோஷத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் இந்த அனுபவத்தையும் அப்பா, இந்த பக்குவத்தையும் தாங்க. நீர் எங்களுக்காக பாடுபட்டீர். ஆகவே அப்பா, நாங்கள் உமக்காக உமோடு கூட எல்லா நிந்தையும் சகித்து உமோடு வாழ நிற்கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.